மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல மாற்றங்கள், 4 கிரகங்கள் இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது சில நல்ல மாற்றங்கள் விளைவதற்கான சாத்தியக்கூறுகள் சிறப்பாக இருக்கிறது. அதாவது அது எப்படி சொல்லலாம்னா, நமக்கு பகையாக இருப்பதை முறியடிப்பது, நம்ம சாதித்து கொள்ள வேண்டிய காரியங்களை சாதித்து கொள்வது, தன வரவு, இது போன்ற பல விஷயங்கள் சொல்லப்படலாம். ஆனால் அதற்கான ஒரு முயற்சியும் ஒரு தீர்க்கமான நம்பிக்கையும் மிக அவசியம். அப்படி செயல்படும் பொழுது செயற்கரிய செயல் புரிந்து வெற்றி அடைந்தாருமாங்க. அதில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செயல் வீரராக திகழ்வீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் சிறப்பான வெற்றியை பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களும் சிறப்பான வெற்றியும் புகழும் உண்டு. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு முயற்சிகள் இருந்தாலும் கூட சாதனைகள் என்னமோ சிறிய அளவுக்கு இருக்கும். நம்ம அதிகப்படியான வேலை செய்தோம், அதிகப்படியான ஒரு எஃபோர்ட்ஸ், அதாவது இனிஷியேட்டிவ்மாங்க ஆங்கிலத்தில், நாமே முன்வந்து சில காரியங்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு தன்மை. அப்படி செய்து கூட பலன்கள் குறைவாகவே இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம பின்தங்க முடியாது. மன தளர்ச்சி அடையாமல் இருக்கணும், அது ரொம்ப அவசியம். தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் சந்தோஷமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள், வெற்றியும் உண்டு. ஆனால் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அதிகப்படியான பணச்செலவு, அலைச்சல், மன உளைச்சல் இதெல்லாம் இருப்பதால் சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்கள். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் மன நிறைவற்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நண்பர்களால் நல்ல உதவிகள் ஏற்படும். இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி சமாச்சாரங்களில் ஈடுபட்டவங்களுக்கு எதிர்பாராத நல்ல ஒரு தன வரவை தரக்கூடிய வகையில் கூட அமையும். தன வரவு என்று சொல்வதை விட சில இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். அதாவது சில இதில் முதலீடுகள் செய்வது வருங்காலத்தில் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் அமையும். ஒரு நன்மை, அதாவது வருங்காலத்திற்கு நன்மைக்காக இப்போவே வித்திடக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையும். அடுத்து இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் பின்னடைவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சிறப்பான நல்ல தினமாகத்தான் அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் ரொம்ப திறம்பட செயல்பட்டு ஒரு தனித்துவத்தை காண்பிப்பது போல அமையும். புகழ் தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். அதாவது ஸ்பீட் பிரேக்கர் சொல்லும் இல்லையா, அது போல். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன விருத்தி, வெற்றி வாய்ப்புகள், திறமையை வெளிப்படுத்துவது போன்ற நன்மைகளை எல்லாம் நிறைத்து தரக்கூடிய தினம். அடுத்து சிம்ம ராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய புகழ் வெளிப்படக்கூடிய வகையில் அமையும். சில நேரங்களில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான ஒரு சூழல் நிலவும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நிலையை காண்பீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான செயல்பாடுகள் உண்டு. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல நன்மைகள், காதல் போன்ற விஷயங்களில் வெற்றிகள், தொழிலில் மேம்பாடு எல்லாமே உண்டு. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்பினை பெறக்கூடிய நல்ல தினமாக, புகழை பெறக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல்நிலையிலும் பிரச்சனைகள் வரலாம், மனநிலையிலும் பிரச்சனைகள் வரலாம். எடுத்த காரியங்களில் நிறைய தடைகளும் மனசில் ஒரு இனம் தெரியாத பயமும் குடிகொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்பாராத விதமாக விரயங்கள் அதிகமாகவே இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இணக்கமான சூழலை பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவும் பிரச்சனையும் மன உளைச்சலையும் தரக்கூடிய, சில நேரங்களில் உடல் உபாதைகளையும் தரக்கூடிய தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சோதனைகள் நிறைந்த தினமாக இருப்பதால் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் பல விஷயங்கள்லையும் ஒரு பாண்டித்யத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். சில புதிய திட்டங்களும் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான சில வேலைகளாக இருக்கலாம், இல்லை தொழில் முன்னேற்றத்துக்கான சில விஷயங்களாக இருக்கலாம். இது எல்லாத்திலுமே திறம்பட உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்து மிகப்பெரிய வெற்றிகளை அடைவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும். சிறந்த தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கடின உழைப்பால் முன்னேற்றம் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படும். தெய்வ அனுகூலம் மிக முக்கியம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றமான தினம், தன வரவும் உண்டு, புகழும் உண்டு. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் தடைகள் இருந்தால் அதை தகர்த்தெறியக்கூடிய அளவுக்கு திறமை வெளிப்படக்கூடிய தினம், அற்புதமான தினம். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. முயற்சியும் கடினமாக உள்ளது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக அமையிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சில குழப்பங்கள், தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம். நல்ல உடல் ஆரோக்கியம், மனதில் ஒரு செம்மையான அமைப்பு, வெற்றி வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசில் ஒரு புதிய உத்வேகம் தோன்றும். புதிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்று திட்டமிடுவீர்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். தெய்வ அனுகூலமும் உள்ள ஒரு சிறப்பான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோன்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசில் ஒரு பாரம் இருக்கும். தைரியமாக செயல்பட வேண்டும்.
பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு தினம். பகை மறைந்து நன்மைகள் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரகாசமான ஒரு வெற்றி வாய்ப்புகளை காணலாம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதோ இல்லை புதிய வீடு ஏதாவது புக் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களில் திட்டமிடுவீர்கள். அது சிறப்பான முறையில் செயல்பாட்டுக்கு வரும். நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான தினம். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனைகளும் பின்னடைவுகளும் உண்டு. மனக்குழப்பம் இருக்கும் பொழுது எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறு சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். ஒரு பெரிய மாறுதலை உருவாக்கக்கூடிய தினமாக அமையலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனதில் பல்வேறு எண்ணங்கள் மோதக்கூடிய ஒரு தினமாக அமையிறது. சரியான முடிவுகள் எடுக்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான லாபம் தரக்கூடிய தினம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் நிலவுகிறோம். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் இந்த தினம் உங்களுக்கு அமையிறது. பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு நிதானமும் தெளிவும் இருப்பதால் எந்த ஒரு காரியத்தில் முனைந்தாலும் வெற்றி நிச்சயம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அனுகூலமான பலன்களும், உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தடைகளும் தாமதங்களும் தவிர்க்க முடியாமல் இருக்கும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று முன்னேற்றமான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது.